ஆல்ரெடி வீட்டிலேருந்து 70 கிலோலேருந்து 60 கிலோ வந்தாச்சுங்க. 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60ல் இருக்கோம். 60லேருந்து இன்னும் கொஞ்சம் 50 சீரீஸில் நம்மளோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வெயிட் லாஸ் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அதே சாப்பாடு தான். அதில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். எவ்ரி மீல்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், ஃபைபர் எடுத்துக்கணும், அப்புறம் கொஞ்சம் வந்து அளவை வந்து கம்மி பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். நம்ம வந்து சின்ன சின்ன மாற்றத்திலேயே நம்ம எவ்வளோலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட இந்த வெயிட் லாஸ் சீரீஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து வெயிட் லாஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றதே அதே சாப்பிட போகிறோம். ஓகேவா? அதிலே கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் அது இதெல்லாம் நான் வந்து படிக்கலைங்க. எனக்கு தெரியாது. அதாவது ஒர்க் அவுட் ரிலேட்டடாக எனக்கு எந்த நாலேஜுமே சுத்தமாக இல்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டிவியில் ஜும்பா அது மாதிரி போட்டு விட்டு கொஞ்சம் டான்ஸு, கொஞ்சம் கை காலை ஆட்டுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். டான்ஸ்லாம் ப்ராப்பராக தெரியாது. அப்படி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சும்மா சின்ன சின்ன கை கால் ஆட்டுற மாதிரியான சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸு, அப்புறம் மூமெண்ட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ், அப்புறம் ஏதோ ஒரு சாங் போட்டுவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான சின்ன சின்ன அசைவுகளை நீங்கள் பண்ணும் மூலமாக உங்களோட உடம்பு வந்து நிறைய கலோரிகள்ஸை வந்து எரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2500 கலோரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2000க்குள்ளே உங்களோட சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கலாம். உங்கள் 2000 கலோரிக்குள்ளே. ஓகேவா? ரொம்ப அக்யூரேட்டாக அப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணி இது பண்ணிலாம் சாப்பிட வேணாம். அது நான் நிற்கிறதுக்கு அளவு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வெயிங் ஸ்கேல்லாம் நான் எதுவும் வாங்கலை. வெயிட் மிஷின் வச்சுருந்தா நம்மளோட வெயிட்டை செக் பண்ணுறதுக்கான வெயிட் மிஷின் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஃபுட்டு அலோவ் பண்ணுறதுக்கான அந்த மிஷின்லாம் நான் வந்து இன்னும் வாங்கலைங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடும் இல்லை. அது நம்ம ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் நம்ம என்ன அன்றாட சாப்பிட்ற அதே சாப்பாடு தான், ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம 50 சீரீஸில் நம்மளோட வெயிட்டை வந்து கொண்டு வர போகிறோம். 30 டேஸில் நமக்கு எவ்வளோலாம் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு மூலமாக நீங்கள் வந்து எப்படின்னா வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நான் வந்து இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, இது டயட்னே சொல்ல முடியாதுங்க. நம்மளோட அன்றாட சாப்பாடு சாப்பிட போகிறேன் பாருங்கள். இப்படிலாம் இந்த சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து அப்படியே தேங்கி இருக்கிற அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கும் மக்களை. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட தொப்பைகள் வந்து குறையும். நீக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். சேர் வச்சு நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, அதெல்லாமே பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க்கிங் உமன், அதனால் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் மக்களே. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே முடிச்சுட்டு ஒரு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 3 மணி ஆயிரும். 3 மணினா நான் வந்து சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படி 3லேருந்து 4 மணி ஆகிரும். அதனால் வந்து ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம பண்ணுறது மூலமாக வெயிட் லாஸை வந்து நீங்கள் நல்லா அழகாக வந்து பண்ணலாம். அதோட நம்மளுக்கு வந்து ஒரு 35 அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லேடிஸ்க்கு வந்து இந்த மெனோபாஸ் ப்ராப்ளமு, அப்புறம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் மக்களே நீங்கள் எப்போவுமே வந்து நான் நிறைய சகோதரிங்களை பார்க்குறேன். அசால்ட்டாக வந்து வெயிட்டை ஏற விட்டுறாங்க. வெயிட்டை ஏற விட்டுட்டு அப்புறமா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இது கிட்டத்தட்ட எப்படின்னா நான் சொல்கிறது எப்படின்னா 80s ரேஞ்சு 85 ரேஞ்சிலெல்லாம் போயிடுறீங்க. அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் நம்ம உடம்புல வரும்போதே நீங்கள் வந்து கொஞ்சம் சுதாரிக்கணும் மக்களே. அப்படி தான் நான் வந்து இத்தனை வருஷமாக என்னோடய வெயிட்டை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் மார்னிங் என்ன சாப்பிட்ருக்கேனே, நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மறந்துட்டு இது மார்னிங் வந்து 11 o'clock தான் நான் வந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி. பெரும்பாலும் வந்து அங்கே மார்னிங் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் 8:30 போல் சாப்பிட்றது கிடையாது. முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு 11 o'clock சாப்பிட்டுப்பேன். ஓகேவா? அதில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அதில் 2 முட்டை பாயில் பண்ணது, அதில் வந்து பெப்பர் தூவி எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒரு பிளாக் காஃபி சுகர் இல்லாமல், அதுதான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன் மக்களே. ஃபைபர்லாம் எடுத்துகிட்டு போக டைம் இல்லைங்க, திட்டாதீங்க. காலைல 6 மணிக்கு ஓடிடுவேன். அப்புறம் வந்து லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து ஒரு ஆம்லெட் எடுத்திருக்கேன். காலையிலேயும் 2 முட்டை சாப்பிட்டாச்சு, மதியானத்துக்கு 1 முட்டை, அப்புறம் வந்து ஃபைபருக்கு வந்து காயும் எடுத்திருக்கேன், ரசம் எடுத்திருக்கேன் மக்களே. அப்புறம் ஸ்வீட் கேவிங்ஸாக இருந்துச்சு. ஒரே ஒரு எள்ளு உருண்டை, பெரிய எள்ளு உருண்டை தான் சாப்பிட்டாச்சு மக்களே. சாரி. அப்புறம் டின்னர் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடல இன்றைக்கி. காஃபியோடு நம்மளோட டின்னர் வந்து முடிச்சாச்சு. ஃபில்லிங்காக இருந்தது. பக்கத்தில் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருந்தது பையனுக்கு, அதனால் வந்து போய்கிட்டு இருக்கலாமா தான். ஈவினிங் ஆனால் மழை பிடிச்சிருதுங்க. மழையில் நனைஞ்சிட்டோம். இப்படி தான் அந்த டே செகண்ட் வந்து போச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ண மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.